2030க்குள்ள இந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் வேல்யூ 20,000 கோடிக்கும் மேல உயர போகுது. அப்போ இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. இந்தியாஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் growing இண்டஸ்ட்ரினா அதுவும் இதுதான். அப்பேற்பட்ட இண்டஸ்ட்ரி எது, அப்பேற்பட்ட பிசினஸ் எது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிசினஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஸ்னஸ்ல என்ன, எதுக்காக நீங்க இந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்க வேண்டிய டிமாண்ட் இருக்கு, அதே மாதிரி இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வேணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போறீங்க, இந்த ஆர்கானிக் அப்படின்னு போட்ட உடனே நம்மளுக்கு கண்ணுக்கு அப்படியே ஒத்தி தெரியும் இல்லையா, அப்போ அந்த ஆர்கானிக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பேக்கெட்ல போடணும், நம்ம விற்பனை பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும், எங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், இதை எப்படி நம்ம எந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவைப்படும், ஏதாவது தனியா ஸ்பேஸ் தேவைப்படுமா, கடை ஏதாவது போடணுமா, இல்ல வீட்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதே மாதிரி இது எல்லாத்தை விட எப்படி எந்த மாதிரியான லாபத்தை நம்ம இதுல பார்க்க முடியும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது எந்த விதமான ரசாயனம் கலக்காத, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸான சல்ஃபேட், பாரபன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக நேச்சுரலான முறையில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை தான் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் லிப் பாம்ஸ் தயாரிக்கலாம், ஃபேஸ் வாஷ் தயாரிக்கலாம், ஷாம்பூ தயாரிக்கலாம், அதே மாதிரி மற்ற விதமான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் கூட நம்மளால தயாரிக்க முடியும். ஸோ இந்த ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே நான் சொன்ன இந்த ஒரு எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இந்த கேட்டகரியில் வருது. இப்போ எதுக்காக இந்த ஒரு பிசினஸை நான் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். 2030க்குள்ள இதோட மார்க்கெட் வேல்யூ 20,000 கோடிக்கும் மேல தொட போகுது. ஒரு வருஷமும் காம்பவுண்ட் ஆனுவல் growth 10% 15% உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப் யாரா இருந்தாலுமே சுலபமா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு கை வந்த கலையா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இது. ஸோ அந்த வகையில் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. அதெல்லாம் போக லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பிசினஸும் இதுதான். ஸோ இந்த எல்லா விதமான டிமாண்டும் இருக்கிறதுனாலேயே எல்லாரும் சுலபமா இந்த ஒரு பிசினஸை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டா ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால கஸ்டமரும் இதுக்கு அட்ராக்ட் ஆகி இதோட டிமாண்டும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் இந்த பிசினஸை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான காரணம். அந்த வகையில் நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் நீங்க போய் பார்க்குறீங்க, நைக்கா, பர்பிள், இல்லை மற்ற விதமான பிராண்ட்ஸ் அது இருக்கு அப்படின்னா, அங்கே போய் நீங்க ஒரு ஆயுர்வேதிக் லிப் பாம் வேணும், இல்லை எனக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னா எந்த ஒரு பிராண்டை ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணுவீங்க, எந்த ஒரு பிராண்ட் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ இது ஒரு ஜெனரல் क्वेश्चन தான். இப்பெல்லாம் கூட தமிழ்நாட்டிலே நிறைய பிராண்ட்ஸ் வந்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி கிருஷ்ணா, வில்வா, தேகியா மாதிரியான மிகப்பெரிய பிராண்ட்ஸ் உருவாயிட்டாங்க. அவங்க எல்லாம் சாதாரணமா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணவங்க தான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அப்படி வளர்ந்து நிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நான் வீட்டில் சோப்பு தயாரிக்கிறேன், வீட்லயே நான் சில கிரீம்ஸ் தயாரிக்கிறேன், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க இதை ஆர்கானிக் அப்படின்னு விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. அதுதான் இந்த ஈகோ சர்ட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன். இந்த ஈகோ சர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்கோலாஜிக்கல் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷனோட பாடி பிரான்ஸ்ல இருக்கு. ஸோ பிரான்ஸ் நாட்டில் ஆரம்பிச்சு வச்சதுதான் இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணணும், எல்லா பிராண்டும் சர்டிஃபைடா இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இப்போ எல்லா நாடுகள்லையுமே இந்த ஒரு சர்டிஃபிகேஷன் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லி பிராண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை உங்களோட ப்ராடக்ட் ஆர்கானிக்கா இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு ஆர்கானிக் அப்படிங்கிற பட்டம் உங்க பிராண்ட் பேக்கெட்ல வேணும் அப்படின்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்படி போட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சரி அப்போ நான் ஆயுர்வேதிக் முறையில் தயாரிக்கிறேன், நான் நேச்சுரலான முறையில் தயாரிக்கிறேன், அப்போ இந்த ஆயுஷ் சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்தால் பத்தாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். பத்தாது. ஆயுஷ் முழுக்க முழுக்க ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்ட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில்ஸ், ஏதாவது இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதை நீங்க தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட லிமிடேஷனுக்கு மட்டும்தான் ஆயுஷ் இருக்கு. ஆனா இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே இந்த ஈகோ சர்ட் அப்படிங்கிற அவங்க கிட்ட போய் தான் நீங்க வெப்சைட்ல இந்த சர்டிஃபிகேஷனை வாங்கி ஆகணும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா, அதை நீங்க காட்டி ஆகணும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க எங்கிருந்து சோர்ஸ் பண்றீங்க, ஒரு ஃபார்ம்ல இருந்து சோர்ஸ் பண்றீங்களா, இல்ல வீட்லயே நீங்க தயாரிக்கிறீங்களா, இல்ல எங்க இருந்து வாங்குறீங்க அப்படிங்கிற அந்த பில்ஸ் எல்லாமே நீங்க ரெடியா வச்சுக்க வேண்டியிருக்கும். இது போக உங்களோட செயல்முறைகள் என்ன அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க வேண்டியிருக்கும். உங்களோட ப்ராடக்ட்டை லேப் டெஸ்ட்ல கொடுத்து அதுக்கான ரிப்போர்ட்ஸ்
வந்து ரெடியாக வச்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியாக வச்சுருந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு தடவை ஃபிசிக்கலாக அவங்களோட சாம்பிள் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்து இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தானா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ எல்லா ப்ராசஸையும் கடந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட பிராண்டுக்கு அந்த சர்டிஃபைடு ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஆர்கானிக் சோப், ஆர்கானிக் லிப் பாம், ஆர்கானிக் ஆயில்ஸ் அப்படின்னு நீங்கள் விற்க முடியும். இது போக இன்னும் சில கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து இந்த உத்தியம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த MSMEக்கு கீழே உங்களோட பிஸ்னஸ் வருது அப்படின்னா இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியமானது. அப்போ தான் உங்களால் லோன்ஸ் அவைல் பண்ண முடியும். மற்ற விதமான சப்சிடிஸ் ஏதாவது இருக்குது, இந்த யங் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எல்லாமே வந்து சப்சிடிஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. இப்போ இந்த ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கணும் அப்படின்னா எவ்வளவு முதலீடு நான் போட வேண்டியிருக்கோ, எந்த மாதிரி நான் ஃபைனான்ஷியலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே வேறு. இப்போ நான் வந்து பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்குன்னு தனியாக ஒரு கடை ஒன்று செட்டப் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று செட்டப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்லேயுமே நீங்கள் எந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து இல்லை உங்களோட அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஆயில் மட்டுமே தயாரிப்பாங்க, சில பேர் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் தயாரிப்பாங்க, சில பேர் ஆர்கானிக் சோப்ஸ் வந்து தயாரிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சோப் மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு 5000 ரூபாய் இருந்தாலே போதும், அந்த செட்டப்பை நீங்கள் வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிடலாம். அதுவே நான் சோப்ஸ் கூட சேர்ந்து இந்த லிப் பாம்ஸ் வந்து ரெடி பண்ணுறேன், அதே மாதிரி நான் இந்த ஃபேஷியல் ஆயில்ஸ் ஏதாவது நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 2-3 ப்ராடக்ட்ஸ் இருக்கிறப்போ அதுக்கு தேவையான ரிக்வயர்டு எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இருக்கிறப்போ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மினிமம் 5000 கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பல லட்சங்கள் பல கோடிகள் வச்சு கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நல்லபடியாக அந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ண முடியும். இதெல்லாம் ஓகே, நான் வந்து இப்போ ப்ராப்பராக செட்டப் வச்சுட்டேன், நான் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டேன், பேக்கெட் போட்டேன், லேபிள் போட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நான் எந்த மாதிரியான லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இது முழுக்க முழுக்க ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸாக இருக்கிறதுனால மக்களோட அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கஸ்டமர் ரிப்பீட்டேட்டிவாக உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் கூட பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்களோட தரத்தை பொறுத்து உங்களோட மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸோட அந்த ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணால் கூட இந்த ஒரு பிஸ்னஸில் உங்களால் 50% 70% வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். முழுக்க முழுக்க உங்களோட ப்ராடக்டோட தரத்து மேலே இருக்குது, உங்களோட சர்வீஸ் மேலே இருக்குது, அட் த சேம் டைம் எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது, சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லையா, இது உண்மையாலுமே ஆர்கானிக் மாதிரி வேலை செய்யுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பொறுத்து தான் உங்களோட மார்ஜின் அப்படியே ஒரே நிலையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் சேல்ஸ் அதிகமாக போகணும், என்னோட ப்ராடக்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்ற காரணத்தினாலே ப்ராஃபிட் மார்ஜினை குறைக்க வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் மேலே இருக்குது உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இதெல்லாம் தான் அந்த பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஒரு ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னா இந்த அடிப்படை தேவைகளை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டாலே போதும், சூப்பராக அந்த ஒரு பிஸ்னஸை உங்களாலையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போது நான் ஒரு சில டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேனே, இது எல்லா செட்டப்பும் போக எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு டிப்பு. இந்த ஒரு ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து பேக் எண்டில் எப்படி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி நிறைய பிராண்டுக்கிட்ட இருக்காது. ஏன்னா அது ஒரு சில ரெகுலேஷன்ஸால் அவங்க வந்து அதை வந்து ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க, விச் இஸ் ஓகே, அது அவங்களோட விருப்பம் தான். ஆனால் உங்களால் முடிஞ்சால் கம்ப்ளீட்டாக சில பிராண்ட்ஸ் எல்லாமே இதை இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா வரவேற்பு இருந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டோட்டல் ப்ராசஸ் காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எந்த மாதிரி நேச்சுரலான வேலை நீங்கள் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா ஒரு விதமான நம்பிக்கையை மக்கள் மனசில் உங்களால் உருவாக்க முடியும். ஸோ முடிஞ்சால் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்காக பண்ணுறப்போ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக முழுக்க முழுக்க ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால ஈகோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் பேக்ஸ் அப்புறம் ஜூட் பேக்ஸ் மாதிரியான விஷயத்தையுமே நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு பிஸ்னஸ் செப்பரேட்டாக கூட நீங்கள் சைடில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இது எல்லாத்தோட முக்கியமாக உங்கள் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணவங்கள ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி
பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில கிளிப்ஸ் எல்லாம் முடிஞ்சால் அதை வந்து டிஸ்பிளே பண்ண பாருங்கள். ஸோ இவ்வளோதாங்க. ஒரு ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை வந்து தயாரித்து நல்லபடியாக விற்பனை பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இது போக ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறோம். அண்ட் இன்னும் அனுபவசாலிகளோட நான் பேசி அவங்களோட அந்த ஒரு டிப்ஸையும் நான் கேட்டுக்கணும் அப்படின்னா நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பர்ட் கனெக்டை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வருஷம் வெறும் $999 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் 6 லாங்குவேஜில் எங்கிருந்து வேணாலும் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ டக்குன்னு பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.